ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எப்படின்னா 2வது மாதம் போன வருஷம் 2வது மாதம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கன்சீவ் ஆகலை. அப்புறம் எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ எங்கேயோ சம்திங் பிரச்சனை இருக்குது. உடனே நான் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் போய் டெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு ஆமாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் தெரியறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8வது மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ கரூரில் போய் டேப்லெட்லாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் மறுபடியும் செக் பண்ணணும். 2 பேர்த்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாதிரி சொல்லிட்டாங்க. டேப்லெட் எல்லாம் க்யூர் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நார்மலாக ஒரு 3 மாதம் பாருங்க, அப்படி இல்லைன்னா IUI டெஸ்ட் யூபிபி அந்த மாதிரி போய்க்கலாம்னு சொன்னாங்க. நல்லா நார்மலா ஆயிரும். நீங்க பயப்பட்ட ஏஜ் ஆகுதுன்னு சொல்றதுனால வேணா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பயப்படுறீங்களா? கிடைக்காது இல்ல ஏஜ் ஆகுது. என்ன உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு? இல்லைண்ணா ஒன்றும் வந்து வெளியிலே வர முடியலைங்கண்ணா. அதுல இருந்து வெளியே வர முடியும். ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாதுங்கண்ணா பெருசா. கண் கலங்குறீங்க.